அணைத்தாய் குறுநகை புரிந்தாய் குறையொன்றும் இல்லை ஆனந்தம் பேரானந்தம் உன் திவ்ய நாமமே பேரின்பம் ஆனந்தம் பேரானந்தம் உன் திவ்ய நாமமே பேரின்பம். காண்பது எல்லாம் கோவிந்தா காட்சிகளானது கோவிந்தா செய்வது எல்லாம் கோவிந்தா உன் பணிவிடையானது கோவிந்தா ஆனந்தம் பேரானந்தம் உன் திவ்ய நாமமே பேரின்பம் ஆனந்தம் பேரானந்தம் உன் திவ்ய நாமமே பேரின்பம். முரளிடி போலே கோவிந்தா உறவுகளானது கோவிந்தா துன்பம் எனக்கில்லை கோவிந்தா என்னில் வாழும் உனக்கே கோவிந்தா ஆனந்தம் பேரானந்தம் உன் திவ்ய நாமமே பேரின்பம் ஆனந்தம் பேரானந்தம் உன் திவ்ய நாமமே பேரின்பம். தாயின் மடியே கோவிந்தா தந்தை புகழே கோவிந்தா நோயின் மருந்தே கோவிந்தா ஏன் இன்னும் தாமதம் கோவிந்தா ஆனந்தம் பேரானந்தம் உன் திவ்ய நாமமே பேரின்பம் ஆனந்தம் பேரானந்தம் உன் திவ்ய நாமமே பேரின்பம். வேங்கடமலையில் கோவிந்தா வேதம் ஒலிக்குது கோவிந்தா அந்த ஒலியினில் கோவிந்தா ஒரு போதை இருக்குது கோவிந்தா ஆனந்தம் பேரானந்தம் உன் திவ்ய நாமமே பேரின்பம் ஆனந்தம் பேரானந்தம் உன் திவ்ய நாமமே பேரின்பம். Hi friends, today I am going to tell about 35th Divya Desam Thirudevanar Thogai. பெருமாள் பெருமாள் தெய்வநாயக பெருமாள் நின்ற திருக்கோலம் மேற்கே திருமுக மண்டலம் தாயார் கடல்மகள் நாச்சியார் விமானம் சோபன விமானம் தீர்த்தம் சோபன புஷ்கரணி பிரதிக்ஷம் வசிஷ்டர் மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார்கள் 10 பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளது. தெற்கே தென்கிழக்கே 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஓ ஸ்ரீ கடல் மகள் சமீத திரு தெய்வநாக சுவாமியே நமஸ்துதே தெய்வநாகி சுவாமியே நமஸ்துதே. 35வது திவ்ய தேசம் திருத்தேவனார் தொகை. தெய்வங்கள் எல்லாம் கூட்டமா கூடி வந்து பெருமாளிடத்தில் பிரார்த்தனை அதனால்தான் இது தேவனார் தொகை. இந்திரனும் இமையவருக்கும் முனிவர்களுக்கும் முனிவர்கள் அனைவருக்கும் சேர்ந்து கதிரவனும் சந்திரனும் எந்தமைக்கு அருள் புரிவ எந்தை பெருமானே என்னருள் என்று தேவர் கூட்டமா வந்து பிரார்த்தனை செய்த போர் தேவர்களும் தேவரவர்கள் தேவனார் என்றால் தேவர்கள் தொகை என்றால் கூட்டம் தேவர்களுடைய கூட்டம் பிரார்த்தனை செய்து அதனால்தான் இப்படி பெயர் வந்தது. தெய்வம் கூட்டமாக வந்து போக வேண்டிய பார்க்கடலை கடைந்தார். அதிலிருந்து ஸ்ரீ தேவிநாச்சியார் உருவானால் அந்த ஸ்ரீதேவித்தான் மாதவன் என்று அல்லவா. அந்த பெருமாளுக்கு உற்சவ மூர்த்திக்கு மாதவ பெருமாள் என்று பெயர், மூலமூர்த்திக்கு தெய்வனாகிய பெருமாள் என்று பெயர். கிழக்கை நோக்கி நின்ற திருக்கோலம் தேவனார் தொகை அல்லவோ அதுதான் தெய்வனாகிய பெருமாள். மனிதருக்கு தேவர்களை போல் தேவர்களுக்கும் தேவர்களை போல் மனிதருக்கும் தேவர்களுக்கும் எத்தனை வித்தியாசம். தேவர்களுக்கெல்லாம் தெய்வம் இருக்கும், பெருமாளுக்கு அத்தனை பெருமை. அந்த பெருமாள் கடல் கடைந்தார். பார்க்கடலில் இருந்து மகாலட்சுமி உருவாகி வந்தாள்.
வைத்து பெருமாளுடைய திருமார்பில் ஏறி அமர பெரும் பிராட்டிக்கு மகாலட்சுமிக்கு அதனால் அவருக்கு மாதவ பெருமாள் என்று பெயர். நாச்சியார் கடல் மகள். நாச்சியார் தெய்வனாகி தாயார் உற்சவர். மாதவ பெருமாள் தாயார் மாதவனாகி தாயார். மா என்றால் மகாலட்சுமி, தாயார் என்றால் சுவாமி. மாதவன் மாதவன் நாயகி என்று பெயர். மாதவன் இவருக்கு சாமி, அவருக்கு மகாலட்சுமி சுவாமி. அவர்களால் இவர்களுக்கு பெருமை. பெருமாள் அவருக்கு அவளுக்கு பெருமை. மகாலட்சுமி மாதவ நாகி தாயார் தீர்த்தம் சோபன புஷ்கரணி, தேவசாக புஷ்கரணி என்றும் சொல்வார்கள். ஆழ்வார்களுக்காக இங்கு சேவை சாய்க்கிறார் மாதவ பெருமாள். மாதம் உறையும் இடம் தயல் நான்மை வரி உண்டு. தேவனாக தோன்றியவருக்கும் முதல் திருவாய் மொழியில் பெரிய திருவாய் மொழியில் பாடியிருக்கிறார். தேவனார் தொகை அழகான ஊர், சிறிய ஊர், தெய்வங்கள் எல்லாம் கூட்டமாக வந்து பிரார்த்தனை செய்த ஊர். ஸ்ரீமன் நாராயணனை சேவிக்க ஸ்ரீமன் நாராயண் 13 மூர்த்திகளை திருநாங்கூருக்கு வந்து கூட்டமாய் திருநாங்கூருக்கு வந்தபோது தேவர்கள் இந்த இடத்தில் கூட்டமாக சபை கூடு நின்றதால் தேவனார் தொகையாயிற்று. உற்சவ மூர்த்தியின் பெயரால் மாதவ பெருமாள் கோவில் என்றும் இத்தலம் அழைக்கப்படுகிறது. மூலவர்க்குண்டாத தெய்வநாயகன் திருநாமம். 108 திவ்ய தேசங்கள் எம்பெருமான் நம் நாட்டு திருப்பதியான திருகிந்தபுரத்திலும் பன்னாட்டு திருப்பதிக்கும் ஒன்றான வானமாமலைக்கும் சீரார் மங்கைக்கும் உண்டு. நாமும் சென்று இந்த மாதவ பெருமாளின் கடல்மகள் நாச்சியாரின் தரிசனம் செய்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைக்கும் என்று வேண்டிக் கொள்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, பாய்.